வாய்மொழி வரலாற்று ஆவணப்பதிவு இன்றைய நாள் 10/29/2018. இன்றைய நாளில் வாய்மொழி வரலாற்று ஆவணத்தை தருபவர் வைத்திய கலாநிதி திரு நாகரத்தினம் கணேசலிங்கநாதன் அவர்கள். இவர் ஒரு சித்த மருத்துவர். அது மட்டுமில்லாமல் இவர் சித்த மருத்துவம் தொடர்பான வைத்திய நூல்களை எழுதியவர் மற்றும் இவர் ஒரு சித்த மருத்துவ பரம்பரையை சார்ந்த ஒருவர். வணக்கம் ஐயா. வணக்கம். சோதரம், பஞ்சபட்சி, துலங்கிய சர்நூல் மார்க்கம், ஓதரு பகார வித்தை, குருமுனி ஓதுகாடல், தீதர கல்கிசங்கள், செப்பிய கர்மகாண்டம் இவை உணர்ந்தோன் வைத்தியனாவான் என்று வைத்திய கல்லாடம் கூறும். சித்தர்கள் எப்பொழுதும் ஞான நிலையில் நின்று இந்த செய்திகளை பாடியுள்ளார்கள். அவர்களை பாடும் பொழுது பரமசிவனை முதல் தெய்வமாக வைத்து பரமசிவன், சிவபெருமான், மாதேவியாரை கூற, மாதேவியார் நந்தியை கூற, நந்தி அகத்தியரை கூறியதாக வரலாற்று பதிவு வரலாறுகள் கூறுகின்றன. அன்னம் கோடி ஓனான், அன்னமே கோழி ஓனான் மயிலென நடக்கும் வாதம், பின்னையோர் ஆமை அட்டை பெருத்திடு பித்தமாகும், பித்த நாடி வந்து ஆமை அட்டை இவை இந்த ஊர்வது போல இருக்கும், பின்னையோர் ஆமை அட்டை பெருத்திடு பித்தமாகும், சொன்னவாய் மொழியினாலே சுத்திய தவளை பாம்பு முன்னமே ஐயமென்று முடிந்தனர் முனிவர் தாமும். அதாவது பாம்பின் தலை வாயில் அகப்பட்ட தவளை போல இந்த கவநாடி, அதாவது சிரேஷ்ம நாடி ஓடும் என்பது முன்னமே ஐயமென்று முடிந்தனர் முனிவர் என்று அகத்தியர் நாடு சாஸ்திரம் கூறுகின்றார். மக்கள், அதாவது உடம்படுத்த ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு அவர்கள் இந்த வேதனையிலிருந்து விடுபட்டு ஒரு சிறந்த வாழ்வு வாழ்ந்து முக்தி அடைய வேண்டும் என்ற பெரு விருப்பத்திற்காக சிவபெருமானால் அருளப்பட்டதுதான் சித்த மருத்துவம். மூலன் உரைத்தது 3000 தமிழ், மூலன் உரைத்தது 300 உபதேசம், மூலன் உரைத்தது 30 மந்திரம். எனவே இவை யாவும் திருமந்திரத்துள் அடக்கம். திருமூலரால் எழுதப்பட்ட திருமந்திரத்தில் இலங்கையை பற்றி குறிப்பிடும் பொழுது இது ஒரு சிவபூமி என்று குறிப்பிட்டுள்ளார். நாயன்மார் காலத்துக்கு முந்தியே இங்கே இந்த 64 கலையும் தெரிந்த ஒருவன் இருந்திருந்தார். அதாவது 64 கலைகளுக்குள்ள சித்த வைத்தியமும் அடங்கும். இதை சம்பூர்ணமாக பெற்றவர் ராவணன். இவன் ராவணேஸ்வரன் என்று ஒவ்வொரு பாடலிலும் 8வது பாடலில் ஞான சம்பந்த பெருமான் ராவணன் மீறது நீர் எண்ணத்தகுவது நீர் மந்திரமாவது என்ற பதிகத்திலே அவர் கும்பிடும் பொழுது, அவர் குறிப்பிடும் பொழுது இந்த ராவணனை பற்றி குறிப்பிடுவார். எனவே ராவணன் ஒரு சிறந்த சித்த மருத்துவன். ராவணனுடைய பூர்வீகத்தை எடுத்து பார்த்தால் அந்த பூர்வீகத்தில் வருகின்ற ஒரு அவனுடைய தாய்வழி பாட்டன் புலத்தியன் வழி முதல் வந்த பொய் அரு புலத்தியல்பு அற்றது சொல்கிறான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் படத்தில் வருகின்ற பாட்டு அவனோட குலம் வந்து ராவணன் என்ற குலம் குலத்திய முனிவற்ற குலத்தை தோன்றுறவங்க. அது தாய்வழி பாட்டன். விஸ்வவசுவுக்கு இந்த மகளின் மகன்தான் ராவணன். எனவே ராவணனும் ஒரு சிறந்த சித்த வைத்தியனாக இருந்திருக்கின்றார் என்பதை ராமாயணம் அக்காலத்தில் தெள்ள தெளிவாக காட்டியுள்ளது. அந்த வடக்கே போன பேர்களுக்கு சாபம் நீக்கி சூடம் கொடுத்து கற்பூரம் கொடுத்து தேங்காய் அடைத்து சில மூலிகளை பிடுங்குவார். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வைத்தியன்மார் முழுப்பேரும் இந்த அவர்களுக்கு மூட காரணமாக இருந்த ஒரே ஒரு ஏடு சிகர வைத்திய ஏடு. இதைத்தான் எல்லாரும் வைத்து மாற்றி மருகாவத்தை அனுபானத்தை மாற்றி மருந்தை கொடுத்துருக்கிறார்கள். மூல ஏடு சிகராசகரம். இந்த சிகராசகரத்தில் ஏறக்குறைய 1500க்கும் மேற்பட்ட செய்திகள் இருக்கின்றன. வந்தி என்றால் சமஸ்கிருதத்தில் குழந்தை இல்லாதவரை தமிழில் மலடியன்.
ஆனால் பரராசுரன் சொல்வது மலடு என்ற சொல்லுக்கு இடமில்லை, இரு பகுதியிலும் மலடு இல்லை, இருவருக்கும் பிள்ளைகள் இருக்கும். ராமதேவர் என்பவர் ஆகாய குழி என்ற ஒரு குழியை வாயில் அடக்கி அதன் மூலம் ஆகாயத்துக்கு சென்று ஆகாயத்தால் போய் அங்கே அங்கே என்றால் நபிகள் நாயகம் இருக்கின்ற ஊராகிய சவுதி அரேபியான்னு சொல்லுங்க. அங்கே போனார். ஆதியிலே என் பேர் ராமதேவர், அழகான குழியை 8 மக்கா தேசம் மக்காவுக்கு போட்டேன். போய் அங்கே யாக்கோப்பாகி அந்த வைத்தியத்தை செய்தேன் என்று சொல்கிறார். இந்த யாக்கோப்பு வைத்தியத்தில் இல்லாத ஒன்று இல்லை. சிறந்த வைத்திய நூல் யாக்கோப்பு வைத்தியம். அது இப்போ கையில் ஒரு விரட்டம் கிடைப்பது அரிது. குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த குடலேற்றம் கொண்டு வாரம். குழந்தை பிள்ளைகள் தவறுற வயதில் வரும். அதை வேறு ஒரு அந்நிய பொருளை எடுத்து உட்கொண்டாலும் அந்த குடலை வைத்தால போகும். இப்போ குடலேற்றம் வந்து விட்டது குழந்தைக்கு வேண்டாம். அதுக்கு பார்வை பார்க்க வேணும். அதுக்கு பார்வை பார்க்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை, அந்த அச்சரத்தை திருநீட்டில் எழுதி அது 4 கோட்டுக்கு 4 இதுவரை வட்டம், அந்த ஒரு வட்டத்துக்கு 4 இதாக பங்கிட்டு அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எழுத்து அடைக்க வேணும். எழுத்து அடைச்சி போட்டு அதுக்கு ஜெபம் என்ற மந்திரம், அதில் சில காயத்ரிகளை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. நாய்க்குடல் வேண்டி, நரிக்குடல் வேண்டி, வேய்க்குடல் வேண்டி, பிடிக்குடல் வேண்டி, மனிதக்குடல் நேரே விடவே சுவாகா இந்த மந்திரத்தை சபிச்சு அப்படியே தடவி விட அல்ல ஊதி விட அந்த குடலேற்றம் இல்லாமல் போகும்.